ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம். அந்த 10ஆம் அதிகாரத்துல முழுவதுமாயிருந்து இஸ்ரவேலுக்கான தேவனுடைய ஆலோசனை என்கிற தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தை 2 பிரிவாக பிரிக்கலாம். முதல் 8 வசனம் ஒரு பகுதி, அடுத்த 9ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதி இன்னொரு பிரிவாக. முதல் பிரிவுல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவ வாழ்க்கைக்கான காரணங்களை அவர் அங்கே தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்துகிறார். அடுத்த பகுதிக்குள்ள அந்த பாவத்திற்கான தண்டனையாக என்ன நடக்க போகிறது, அந்த பாவத்திற்கான தண்டனையிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு முத்தாய்ப்பான ஒரு ஆலோசனையும் சொல்லி இந்த அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை நான் பிரசங்கம் பண்ணும்போது கூடுமான வரைக்கும் ஈஸி ரீடிங் பைபிளை தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி இருக்குது. கர்த்தர் நல்லவர். கவனிங்க, அந்த வேத பகுதி இப்படி ஆரம்பிக்குது பாருங்க. நாம் யூஸ் பண்ற பைபிள்ல இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல எம்ப்டி வைன் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஆனா வேற டிரான்ஸ்லேஷன்லாம் பாத்தீங்கன்னா ஃபெர்டைல் வைன் போட்டுருக்கு. நமக்கு ஈஸி ரீடிங் பைபிள்ல இஸ்ரவேல் ஏராளமாக கனிகளை கொடுக்கிற திராட்சை செடியை போன்றவன். கவனிங்க, இந்த முதல் 2 வசனத்தையும் இன்றைக்கு ரொம்ப கவனிக்கணும். கவனிக்கிறதுனா உங்க வாழ்க்கையில அதை பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணினீங்கன்னா அதுக்கென்று பிரத்யேகமான சில நன்மைகள் இருக்கிறது, சில ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நான் அடிக்கடி வேதனையோடு என்னை சந்திக்கிறவரிடத்திலே நான் பகிர்ந்து கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால், படிப்பறிவு இல்லாத, பொருளாதாரத்திலே சீர்குலைந்த நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்கு இந்த சத்திய சுவிசேஷம் வந்ததோடு ஆண்டவர் நல்ல கல்வி அறிவை கொடுத்தார். கல்வி அறிவு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை ஆசிரியர்களாக மாற்றினார்கள். பள்ளிக்கூடங்களை கட்டி அதிலே தலைமை ஆசிரியர்களாக அதிலே போடுவித்தார்கள். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் வியாபாரமாக்கப்படாத கல்வி இருக்கிற காலத்திலே மிஷனரிகளால் ஸ்தாபிக்கப்பட்ட அல்லது கிறிஸ்தவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பள்ளிகளும் கல்லூரிகளும் மாத்திரமே நிறைந்திருந்தது. அப்படி நிறைந்திருந்த பள்ளியிலும் கல்லூரியிலும் கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் பாடத்தை மாத்திரமல்ல, அவர்கள் கிறிஸ்துவின் அன்பையும் காண்பிக்கிறவர்களாய் இருந்தார்கள். ஏனென்றால் தங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த மேன்மை இந்த நோக்கத்திற்காக என்பதை அவர்கள் அறிந்திருந்ததினாலே தங்களுடைய அன்பை காண்பிக்கிறதற்கு மாத்திரமல்ல, தங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் பொருளாதாரத்திலிருந்து இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளை மிகவும் ஆதரித்தார்கள். அதன் விளைவாக நம்முடைய தேசத்திலும் ஆட்சியிலும் வந்த அநேக மாற்றங்கள், அந்த பொருளாதாரத்திலே குறைவுகளோடு தேவ அன்பை காண்பித்த அந்த பரிசுத்தவான்கள் பணியாற்றின அந்த இடங்களுக்கு இப்பொழுது அதிகப்படியான பொருளாதாரங்கள் கிடைக்க ஆரம்பித்தது. இதை சபை மறந்துவிடக்கூடாது. இதை சபை கவனிக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை காண்பிப்பதற்காகவும் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை காண்பிப்பதற்காகவும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் பள்ளியிலும் கல்லூரியிலும் ஆசிரியர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய தியாகமான உழைப்பு, அவர்களுடைய தியாகமான ஜெபங்கள் அநேக மிஷனரி ஊழியங்களை கட்டி எழுப்பினது. நம்முடைய தேசத்தில் கொல்லிமலை பகுதியில் வந்த மிஷனரியுடைய ஓட்டத்தை முடித்த பின்பு அதை தொடர்வதற்காக அங்க வந்த மிஷனரிகள் அந்த பகுதியிலே பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தவர். அவரும் அவருடைய கணவருமாக சேர்ந்துதான் அந்த வெளிநாட்டு மிஷனரி விட்டு போன பணியை பின்தொடர்வதற்காக ஆரம்பித்தார்கள். அந்த ஊழிய தம்பதியினரின் பிள்ளையைத்தான்
இன்றைக்கு ஆண்டவர் திருச்சபையின் ஊழிய ஐக்கியத்திலே அநேகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். வரும் நாட்களிலே நாம் கன்வென்ஷனுக்கு அழைத்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியத்தை உடைய அருமையான ஒரு கர்த்தருடைய ஊழியனை தான். ஊழியர்கள் தரிசனம் பெற்று அப்படிப்பட்ட கிராம பகுதிகளுக்கு, மலை பகுதிகளுக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாகவே ஆசிரியர்களாய் பணிபுரிகிறவர்கள் கடந்து போய்த்தான் கிறிஸ்துவின் அன்பை காண்பித்தார்கள். பிரசங்கித்தார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் காண்பித்தார்கள். அங்கே இருக்கிற எளிய மக்களுக்கும் நல்ல சுகாதாரத்தை, நல்ல ஒரு டிரெஸ் கோட், நல்ல ஒரு நடக்கையை அவர்கள் கொண்டு வருவதற்கு பிரயத்தனம் பண்ணினார்கள். அப்படி அநேக பரிசுத்தவான்கள் செய்த பிரயத்தனத்தின் விளைவாக அந்த வேலை ஆசீர்வதிக்கப்பட்டது. அதற்கு ஒரு பொருளாதார செழிப்பு உண்டானது. அந்த பொருளாதார செழிப்பை குறிவைத்து அடுத்த ஒரு தலைமுறை அந்த ஆசிரியர் பணிக்கு வந்தது. அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பும் இல்லை, கிறிஸ்துவை குறித்த தரிசனமும் இல்லை, பொருளாதாரம் மாத்திரமே அவர்களுடைய குறி. அதனாலே சட்டங்கள் மாற்றப்பட்டது. இப்பொழுது அந்த ஆசிரியர் பணியும் அந்த பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைய ஆரம்பித்திருக்கிறது. இப்போ ஜனங்களுடைய கவனங்கள் எல்லாம் ஐடி ஃபீல்டுக்கு மாறி இருக்குது. அங்க சரி ஆரம்பிச்ச உடனே இப்போ ஜனங்களுடைய கவனங்கள் எல்லாம் வேறு பக்கத்துக்கு பேங்கிங் செக்டருக்கு போறாங்க. ஐயா, ஒரு நாளிலே தரிசனத்தோடு செயல்பட்ட மூதாதையர்கள் இருந்த நாட்டிலே இப்பொழுது பொருளாதாரத்தை தரிசனமாக வைத்து ஓடுகிற கிறிஸ்தவர்களுக்கு இந்த முதல் 2 வசனம் பொருந்தும். திரும்பவும் சொல்கிறேன், பொருளாதாரத்தை மாற்றும் உன்னுடைய தரிசனமாக, உன்னுடைய இலக்காக வைத்து ஓடுவாயானால் வேதம் உன்னையும் பலனற்ற செடி என்றே சொல்லும். ஏன்? அங்க ஈஸி ரீடிங்ல நான் வாசிக்கிற அந்த வசனத்தை கவனிங்க. இஸ்ரவேல் ஏராளமாக கனிகளை கொடுக்கிற திராட்சை செடியை போன்றவன். ஆனால் இஸ்ரவேல் மேலும் மேலும் மிகுதியாக பொருட்களை பெற்றதும் அந்நிய தெய்வங்களை கௌரவிக்க மென்மேலும் பலிபீடங்களை கட்டினான். அவனுடைய நாடு மேலும் மேலும் வளம் பெற்றது. ஆகவே அவன் மேலும் மேலும் அந்நிய தெய்வத்தை கௌரவிக்க கற்களை அமைத்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஏமாற்ற முயன்றார்கள். என்ன செஞ்சாங்களா? தேவனை ஏமாற்ற முயற்சித்தார்களாம். என்ன சொல்றாங்க தீர்க்கதரிசி? ஆண்டவருடைய இருதயத்தை தீர்க்கதரிசி வெளிப்படுத்தும் போது என்ன சொல்றாரு? ஒன்று, அவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை தங்களுக்காகவே செலவிட்டுக் கொண்டார்கள். 3 குற்றச்சாட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, they spent it themselves. நாங்க சம்பாதிச்சோம், அது எனக்கு அப்படிங்கிற மனநிலையோடு செலவு செய்தார்கள். 2, சொந்த விக்கிரக இச்சைகளுக்காக செலவிட்டார்கள், பலிபீடங்களை கட்டினார்கள். 3வது, தேவனற்ற வழிகளில் தங்கள் ஆசீர்வாதங்களை செலவு செய்தார்கள். கவனிங்கள், திரும்பவும் சொல்கிறேன். 1, தங்களுக்காகவே செலவு செய்தார்கள். 2, தங்களுடைய சுய இச்சையின்படி பலிபீடங்களை, அந்நிய தெய்வங்களை அந்த வழிபடுவதற்கான பலிபீடங்களை கட்டினார்கள். 3வது, தேவனற்ற வழிகளிலே தன்னுடைய செல்வங்களை கொடுத்தார்கள். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டது. மேலும் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வர வர அவர்கள் இந்த 3 காரியத்தையும் திரும்பவும் செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே தான் அங்கே வேதம் சொல்கிறது, இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. அது எம்டி வைன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் நற்குல திராட்சை செடியாக நாட்டி வைத்து விட்டு கனிகள் தரும் என்று காத்திருக்கிறார். அது தனக்குத்தானே புசித்துக் கொள்கிறது. கிராமத்தில் வளர்ந்தவங்களுக்கு தெரியும், முதல்லலாம் மாடு தன்னுடைய மடியிலேயே பால் குடிக்கிற மாடுகள் எல்லாம் இருந்துச்சு. அப்போ அதை அப்படி திரும்பி அதை அப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக கழுத்துல அதற்காக ஒரு வளையத்தை செய்து மாட்டுவாங்க. யாராவது பார்த்தவங்க இருக்கிறீங்களா? 1, 2, 3. சரி, அப்படி ஒரு காரியம் இருந்துச்சு. அதனுடைய பாலை அதே குடித்துக் கொள்ளும். ஐயா, ஒருவேளை அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற தேவ ஜனங்களும் தேவனிடத்திலிருந்து தங்களுக்கு கிடைக்கிறவைகளை தங்களுக்கென்றும்
தங்களுடைய ஆசை இச்சைகளுக்கு என்றும் தேவனற்ற முறைமைகளுக்கும் செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் இதை தீர்க்கதரிசி மூலமாய் வெகுவாய் கண்டிக்கிறார். கலாத்தியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாமிசத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். ஐயா, ஈஸி ரீடிங் பைபிள் எப்படி தெரியுமா இருக்குது? நீங்கள் சுதந்திரமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாவ காரியங்களுக்காக அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தாதிருங்கள். எதற்காக பயன்படுத்தக்கூடாதா? ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற இந்த விடுதலை வாழ்க்கை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, இதற்கு பின்பதாக ஒரு பெரிய தேவ நோக்கம் இருக்கிறது. அருமையானவர்களே, இதை உணராத காரணத்தினால் தான் 100 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு ஏழை தாய் கிறிஸ்துவின் அன்பை காட்டுவதற்காக ஆலயங்களுக்கு வெளியே நின்று $20,000 பிச்சை எடுத்து கட்டின அந்த ஒரு ஆஸ்பத்திரிக்கு பிறகு இந்திய தேசத்தின் கிறிஸ்தவர்களாலே எந்த விதமான மருத்துவமனைகளும் கட்டப்படவில்லை. கவனிங்கள், $1 கொடுத்தா போதும் சொல்லி அனௌன்ஸ் பண்ணி சர்ச்சுக்கு வெளியில நின்று ஆராதனை முடிந்து போகிற கிறிஸ்தவர்களிடத்திலே கையேந்தி பிச்சை எடுத்து வந்து வேலூரிலே கட்டி வைத்த அந்த மருத்துவமனையை பராமரிக்கிறோம். மாறாக இன்னமும் தியாகத்தோடு இன்னொரு மருத்துவமனையை இன்னொரு பட்டணத்திலே நிறுவ வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள் வரவில்லை. தேவ சபைக்கு அப்படிப்பட்ட தரிசனம் இல்லை. காரணம், தன்னை ஆசீர்வதிக்க அது தனக்குத்தானே அதை சுகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அதுக்கு தனக்குத்தானே பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. அது தன்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக பலிபீடங்களை கட்டுகிறதே அல்லாமல் தேவனை குறித்து கணக்கிலே கொள்ளவே இல்லை. மாத்திரமல்ல, அவர்கள் செலவு பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் என்ன எழுதியிருக்கிறது? The ungodly ways. ஐயா, கவனிங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தேவனற்ற விதத்திலே செலவு செய்யப்படுகிறது. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது உங்கள் ஆசீர்வாதங்களை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு அந்த தீர்மானத்திலே நிலைத்திருங்கள். அப்படி ஒருவேளை நிலைத்திராவிட்டால் அதுவே அந்த ஆசீர்வாதமே நமக்கு ஒரு சாபமாய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நாளிலே இஸ்ரவேல் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனா அந்த ஆசீர்வாதம் எதுக்குன்னு தெரியலையா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறதுக்கான காரணம் என்ன என்று தெரியுமா? 2ஆம் வசனத்தில் அவர்கள் தேவனை ஏமாற்ற முயன்றார்களாம். ஐயா, காணிக்கைகளை குறித்த குற்றச்சாட்டு தேவ சபைக்கு மத்தியிலே, ஊழியர்களுக்கு மத்தியிலே இருக்கிறது, உண்மைதான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதை காரணம் காட்டி நம்முடைய பொறுப்பை நாம் நிறைவேற்றுவதை தவிர்த்து விடக்கூடாது. திரும்பவும் சொல்றேன், காணிக்கை விஷயங்களில் ஊழியன் இன்றைக்கு சரியான உண்மையோடு இல்லை என்பது உண்மைதான். ஆனால் அதை காரணம் காட்டி நாம் உண்மையற்றவர்களாக மாறிவிடக்கூடாது. அப்படின்னா உண்மையா இருக்கிறவங்களை கண்டுபிடிங்க, உண்மையா இருக்கிற ஊழியர்களை தேடி பிடிங்க. எல்லாரும் ஏமாற்றுக்காரர்கள் அல்ல. ஆகாபும் யேசபேலும் தேவனுடைய அந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே விக்கிரகங்களை கொலிக்க பண்ணி கொண்டிருக்கிற போது ஆண்டவர் தனக்கென்று ஒரு கூட்டத்தை மீதியாக வைத்திருந்தார், இன்றைக்கும் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த மீதியான கூட்டத்தை பார்க்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது. நம்முடைய கண்களுக்கு பெரும்பான்மையானோர் ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறதுனால அந்த சின்ன கூட்டத்தை, குகைகளிலே 100 பேராக வைத்து போஷிக்கப்பட்ட கூட்டத்தை, 7000 பேரை நாம் பார்க்க மனதற்றவர்களாக இருக்கிறோம். அப்படி அல்ல,
தேவன் நமக்கு தருகிற எந்த சுதந்திரமும் தேவனுடையவைகளுக்கு செலவு செய்யப்பட வேண்டியது அவசியம். அடுத்தது அதுக்கு காரணம் சொல்றார். அதான் ரொம்ப கவனிக்க வேண்டியது. ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க? 2ஆம் வசனத்தை இப்ப வாசிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஏமாற்ற முயன்றார்கள். இப்பொழுது அவர்கள் தங்கள் குற்றங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அவர்கள் பலிபீடங்களை உடைப்பார், அவர்கள் நினைவு கற்களை அழிப்பார். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பைபிள் எப்படி இருக்குன்னா, அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. They have divided hearts. ஏனையா தேவன் தனக்கு தருகிற அந்த ஆசீர்வாதங்கள் எதற்கு செலவிடப்பட வேண்டும் என்று தெரியவில்லை. ஏன் அவர்களுடைய பொறுப்பை அவர்களால் உணர முடியவில்லை? கேட்டா பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, அவங்களுக்குள்ள டிவைடட் ஹார்ட்டா, இன்சின்சியர் ஹார்ட்டாமா. அதனால அவங்க எல்லாத்தையும் அந்த பாகாலுக்கும் அஸ்தரோத்துக்கும் தாரை வாட்டு கொடுத்தாங்க. கவனிங்க, தேவனுடைய சபைக்குள் இருந்தும் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றும் உன்னுடைய இருதயம் உண்மை இல்லாது இருக்குமானால் தேவனுடைய பொறுப்பை நீ உணர முடியாது. தேவனுடைய பொறுப்பை, தேவன் உனக்கு தந்திருக்கிற அந்த பொறுப்பை நீ உணராமல் இருக்கிறதினால் உன்னுடைய நேரத்தை, உன்னுடைய வளங்களை, உன்னுடைய ஆதாரங்களை, உன்னுடைய பிள்ளைகளை கூட நீ தேவனுக்கு அடுத்த விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல் அதை உனக்கென்றே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாய். கவனிங்கள் பெற்றோரை, கவனிங்கள். ஐயா, உங்களுடைய பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்த்தீங்களே, இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கணும் வளர்த்தீங்களே, வளர்த்து உங்க பிள்ளை என்னையா செய்து கடைசி காலத்துல கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில வயோதிபர்களுக்கான அனாதை இல்லம் பெருகிறதை தவிர நமக்கு முன்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைமுறை எதை சாதித்திருக்கிறது? பொத்தி பொத்தி வளர்த்தீங்க, சர்ச்சுக்கு கூட விடல, பிரேயர் இல்ல பாஸ்டர், டியூஷன். எனக்கு பொத்தி பொத்தி வளர்த்த என் பிள்ளை கடைசி காலத்துல எனக்கு கஞ்சி ஊத்துவான். ஆனா இப்ப குடிச்சிட்டு இருக்கிற கஞ்சி முதியோர் இல்லத்துல. ஏன் இந்த நிலைமை? ஆண்டவர் எதற்கு பிள்ளையை கொடுத்திருக்கிறார்னு தெரியல. உன் இருதயம் பிரிந்திருக்கிறது, உன் இருதயம் உண்மையற்றிருக்கிறது, உன் இருதயம் தரிசாய் கிடக்கிறது. 12ஆம் வசனத்தில் இருந்தார், இருதயம் எப்படி இருக்குதாமா? தரிசாய் கிடக்கிறது. அதனால அந்த தரிசு நிலத்தில் விதைக்கப்பட்ட வேத வசனம் உள்ளே முளைக்கவே இல்லை. நெடுநாளாய் வசனம் விதைக்கப்படுகிறது. உன் இருதயம் பிரிந்திருக்கிறதினால், உன் இருதயம் கடினப்பட்டிருக்கிறதினால், உன் இருதயம் தரிசாய் கிடக்கிறதினால் விதைக்கப்பட்ட வசனங்கள் உன் இருதயத்துக்குள்ள பலன் கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் துக்கத்தோடு சொல்றாரு, நீ உனக்குத்தானே தனக்குத்தானே நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற? வைத்துக் கொண்டிருக்கிற. ஐயா, தீர்க்கதரிசிகளை குறித்தும் அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு உண்டு. புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே கள்ள தீர்க்கதரிசிகளாய், கள்ள ஊழியர்களாய் இருக்கிறவர்கள் தங்களுக்கு ஆதாயமாகத்தான் காரியங்களை செயல்படுத்துவார்களாம். வாசிங்கள் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 பேதுரு. அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். வாசிங்க. பொருளாசையுடையவர்களாய் நல்ல கவனிங்க ஐயா, ஊழியன் என்கிற பெயரிலே தனக்கு ஆதாயமாய் சேர்க்கிறவனை வேதம் ஊழியன் என்று சொல்லவில்லை, கள்ள ஊழியன் என்று சொல்கிறது. இன்னைக்கு இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் தேவ ஜனங்கள் தடுமாறுகிறார்கள். நமக்கு கள்ள ஊழியனுக்கும் உண்மை ஊழியனுக்கும் வித்தியாசம் தெரியல. தனக்கென்று தங்களுக்கென்று எல்லாவற்றையும் சமதரித்துக் கொள்கிற ஒரு கள்ள கூட்டம் இருக்கிறது. அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பும் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அதை குறித்து பேசி நம்முடைய நேரத்தை வீணடிக்காதபடிக்கு சத்திய மார்க்கத்தை தூஷிக்காத ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டு அவர்களோடு இணைந்து நாம் செயல்பட வேண்டியது அவசியம். உங்கள் பிள்ளைகளை, உங்கள் நேரங்களை, உங்கள் தாளந்துகளை, உங்கள் பொருளாதாரத்தை தேவனுடைய வழியில் செலவிடுவதற்கு தீர்மானம் பண்ணுங்கள். இது முக்கியம். எதெல்லாம் எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஏமாத்துறதா நினைச்சுக்கிட்டு நீ பதுக்கி வைக்கிறியோ, அது ஒரு நாள்
உன்னுடையதா இருக்காது. அது யாருடையதா இருக்காது? அது மட்டும் இல்ல, அதுக்கு பேர் என்னவா? பலனற்ற திராட்சை செடி. ஒன்னு எம்டி வைன் போட்டது, இன்னொன்னு ஃபெர்டைல் வைன் போட்டது, வளமான திராட்சை செடி. அது அது பலனற்ற திராட்சை செடியா இருந்தாலும் சரி, அது வளமான திராட்சை செடியா இருந்தாலும் சரி, நட்டு வைத்த எஜமானனுக்கு பைசா பிரயோஜனம் இல்லை. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருந்தாருன்னா, கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருந்தாருன்னா, கர்த்தர் உங்களுக்கு சமாத்தியத்தை கொடுத்திருந்தாருன்னா, அதனுடைய பொறுப்பை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதற்கு அவைகளை செலவு செய்திருக்க வேண்டும். ஒருவேளை நான் சொல்ற காரியங்கள் உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியலாம், ஆனா அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. ஏன் இந்த வார்த்தைகள் ஜனங்களுடைய இதயத்துக்குள்ள போக மாட்டேங்குது? ஒரே போட ஆண்டவர் போட்டுட்டாரு, அது தரிசா கிடக்குது. இந்த காலை நேரத்தில் உங்கள் இருதயங்கள் தரிசா அல்ல, அது உழுது பண்படுத்தப்பட்ட இருதயமாக இருந்தால், அது ஒரு நல்ல இருதயமாக இருந்தால், விதைக்கப்பட்ட விதையானது 30, 60, 100 பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி பலன் கொடுக்கும் போது அந்த பலனுக்கான காரணம் என்ன? அது தனக்கு தந்திருக்கிற காரியங்கள் எதற்காக என்று தெரிகிறது. இதுதான் அந்த முதல் 2 வசனத்துக்குள்ள காலியான அல்லது பலனற்ற திராட்சை செடி. அடுத்தது 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் காலியான ஒரு சிங்காசனத்தை குறித்து பேசுகிறார். என்ன சிங்காசனம்? காலியான சிங்காசனம். அங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்குன்னா, நம்ம யூஸ் பண்ற பைபிள்ல நாம் கர்த்தருக்கு பயப்படாமல் போறபடியினால் நமக்கு ராஜா இல்லை. சிங்காசனம் இருக்குது, ஆனால் யார் இல்லை? We have no king. ஏன்? 10 கோத்திரங்கள் அடங்கிய அந்த இஸ்ரவேல் என்கிற வடக்கு ராஜ்யத்திற்கு ஏன் ராஜா இல்லாமல் போனான்? அந்த வசனம் தெளிவா இருக்குது. எதனாலயா? கர்த்தருக்கு. நல்ல கவனிங்க. அப்போ ஆண்டவருக்கு பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை வாழுகிற அந்த மனித குலத்துக்கு, அந்த மனு கூட்டத்துக்கு இப்பொழுது யார் இல்லை? ராஜா இல்லை. அடுத்த வசனத்துல 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீதிபதிகள் விஷத்தன்மை உள்ள களைகளை போல இருக்கிறார்களாம். எப்படி இருக்காங்க? அப்படியே லிஸ்ட் போட்டுவாங்க. முதல்ல ராஜா இல்லை, 2வது நீதிபதிகள் எப்படி இருக்காங்களா? வயல்கள், உழுத வயல்களில் முளைத்திருக்கும் விஷத்தன்மை உள்ள களைகள். கவனிங்க ஐயா, உழுத வயல்ல களை முளைக்கலாமா? விவசாயம் தெரிஞ்சவங்க இருக்கிறீங்களா? உழுத பிறகு அதுல களை இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஆனா நீதிபதிகள் உழுத வயல்ல எப்படி இருக்காங்களா? களைகளை போல இருக்காங்களா? அடுத்த 5ஆம் வசனத்துல சமாரியா ஜனங்கள் பெத்தாவேலில் உள்ள கன்றுக்குட்டியை ஆராதிக்கிறார்கள். அந்த ஜனங்கள் என்ன செய்வாங்களா? அழுவாங்க. அதே வசனத்தில் அந்த ஆசாரியர்கள் உண்மையில் அழுவார்கள், ஏனென்றால் அவர்களும் விக்கிரகத்தை சேவிக்கிறவர்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த 10 கோத்திரங்கள் அடங்கிய அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள ராஜா இல்ல, நீதிபதிகள் விஷத்தன்மை உள்ள களைகளை போல இருக்கிறாங்க, ஜனங்கள் விக்கிரகத்தை சேவிக்கிறவர்களா, கன்றுக்குட்டி ஆராதிக்கிறவங்களா இருக்கிறாங்க, ஆசாரியர்களும் விக்கிரகங்களை சேவிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்போ இவர்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்த அந்த தெய்வத்தினுடைய மேன்மையை ஏன் இவர்கள் அறியாமல் போனார்கள்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அல்லது ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன் அல்லது ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்திருக்கிறேன் என்கிற பெயரில கர்த்தருடைய சபைக்குள்ளே அங்கம் வகிப்பதற்கு ஆர்வம் காட்டுகிறவர்கள் இன்றைக்கு அதிகரித்து விட்டார்கள். இது எங்க அப்பா ஆராதித்த சபை, இது எங்க தாத்தா பாட்டியின் காலத்திலிருந்து நாங்கள் ஆராதிக்கிறோம், இது தாய் திருச்சபை. எல்லாம் சரி சார், ஆனா உன்னை எதுக்காக நாட்டி வச்சிருக்கிறார் உனக்கு தெரியுமா? என்ன செய்வதற்காக வச்சிருக்கிறார் தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய மூதாதையர்களுக்கு படிப்பறிவு இல்லை, அவர்களுக்கு பொருளாதாரமும் இல்லை. வந்த மிஷினரிகள் ஆகாரத்தை கொடுத்தாங்க,
உடைய கொடுத்தாங்க, மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இந்த தேசத்துல இருந்த ராஜாக்கள் தங்களுடைய வயிற்றை வளர்த்தார்களே தவிர ஜனங்களுக்கு எந்தவித நன்மையும் செய்யல. இன்னைக்கு சொல்றோம் நாங்களும் பெரிய ஆட்கள். கொஞ்சம் வரலாற்றை திருப்பி பாருங்க. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடந்தது. அந்த ஆட்சி மாற்றத்துக்கு காரணம் என்ன? வயிற்றுக்கு சாப்பாடு ஜனங்களுக்கு கொடுக்காததுனால. சுதந்திரம் கிடைத்த பின்பும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு வயிற்றுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்க முடியாததுனால தான் ஜனங்கள் ஆட்சியாளர்களையே மாற்றினார்கள். ஐயா, அப்படிதான் இந்த தேசம் இருந்தது. அதனால வந்த மிஷினரிகள் கொடுத்தது உண்மை, மதம் மாற்றுறதுக்காக இல்ல, அவன் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்தாங்க. கம்பளி கொடுத்தாங்க, அவன் செத்துறக்கூடாதுங்கிறதுக்காக. அப்படி கொடுத்து அந்த பாதுகாக்கப்பட்ட சந்ததியில இருந்துதான் நாங்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஜீவனோடு நாங்க இருக்கிறோம்னா அன்றைக்கு அவர்களுக்கு கொடுத்த பால் பவுடரும் கம்பளி இருந்தா இன்னைக்கு எங்களை ஜீவனோட வச்சிருக்குது. இல்லைன்னா எங்க பாட்டி தாத்தா காலத்திலேயே செத்து போயிருப்பாங்க. இன்னைக்கு பேசுகிற கௌரவம், இன்றைக்கு பேசுகிற வைராக்கியங்கள் அந்த நாட்கள் எங்க போச்சு? எங்க போச்சு? ஒண்ணும் இல்ல. என் தேவன் என்னுடைய சந்ததியை காத்து வைத்திருக்கிறார். அந்த மேன்மையை நான் அறிந்திருக்கிறேன். அவர்களுக்கு இந்த முழுமையான சத்தியம் தெரிந்ததோ தெரியாதோ எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் பாதுகாக்கப்பட்டதினால், அவர்கள் பராமரிக்கப்பட்டதினால் இந்த தேவ அன்பை நான் அனுபவிக்கிறேன். இந்த அன்பிலே நான் நிலைத்திருக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அப்போ நமக்கு கொடுத்திருக்கிற இந்த காரியங்களை உணராம ஆண்டவர் எதுக்கு சபையில வச்சிருக்கிறான்னு தெரியாம தாய் திருச்சபைங்கிற பேர்ல நீ விக்கிரகங்களை சேவித்துக் கொண்டிருப்பாயானால் அது எவ்வளவு பெரிய சாபம். 8ஆம் வசனத்தில் இருக்குது, இஸ்ரவேல் பாவம் செய்தது. இஸ்ரவேல் என்ன செஞ்சதுதான்? பாவம் செய்தது. பல உயர் மேடைகளை கட்டியது. ஆபேனின் மேடைகள் அழிக்கப்படும். இந்த ஆபேன்ங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டது இல்லையா? அந்த வார்த்தை அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த நாட்கள்ல 3 இடத்துல பலிபீடங்கள் இருந்துச்சாம். 1 எகிப்துல, 2 சிரியாவுல, 3வது பெத்தேல்ல. திரும்ப சொல்றேன், முதல்ல எகிப்துல, 2வது சிரியாவுல, 3வது பெத்தேல்ல. இந்த 3ம் சேர்ந்த பலிபீடத்தை தான் ஆவேன் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அந்த பலிபீடங்கள் எல்லாவற்றிலும் முச்செடிகளும் களைகளும் வளரும். அது மட்டும் இல்ல, பிறகு அவர்கள் மலைகளிடம் எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளிடம் எங்கள் மேல் விழுங்கள் என்றும் கூறுவார்கள். கவனிங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த உலகத்திலே நடக்க போகிற 7 ஆண்டுகளை குறித்து ஆண்டவர் 2 விதமாக பிரித்து வைத்திருக்கிறார். முதல் 3 வருஷம், அடுத்த 3 வருஷம். அந்த ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துல நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதி வைத்திருக்கிறார். 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அத்திவாரமானது பெரும் காற்றினால் அசைக்கப்படும் போது அதின் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் நல்ல கவனிங்க, பர்வதங்களின் குகைகளிலும் கண்மைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளை நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும்
ஆட்டுக்குட்டியாருடைய கோபத்துக்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினியின் மகாநாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். ஐயா, அங்கே பரிசுத்தவான் ஓசியா என்கிற தீர்க்கதரிசி எழுதியிருக்கிற வார்த்தையை குறித்து இன்னும் கூர்மையான ஒரு பகுதிக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் கொண்டு செல்கிறான். ஆண்டவருடைய கோபாக்கினியின் மகாநாள் யார் தப்பித்துக் கொள்ளக்கூடும்? கவனிங்க, அது உபத்திரவ காலத்துல சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு கைவிடப்பட்ட இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் வரக்கூடிய ஒரு பெரிய ஆக்கினை தீர்ப்பு. அது இஸ்ரவேலுக்கான காலம் என்று வேதம் சொல்கிறது. அந்த காலத்துல இந்த ஓசியா பிரசங்கித்தார்களோ, அந்த பிரசங்கத்தை கேட்ட ஜனங்களின் சந்ததிகள் அன்னைக்கு கதறுவாங்களாம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. யோசிச்சு பாருங்க, இந்த முதல் 8 வசனத்துல என்னையா பாவம் செஞ்சாங்க? ஒன்று, அவருடைய இருதயம் கடினப்பட்டதினாலே கர்த்தர் கொடுத்த வார்த்தையோட இருதயத்துக்குள்ள இல்ல, அது கடினப்பட்டு பிரிந்திருந்தது. அதனால ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும் எந்த புரிதலும் இல்லாம பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டி அதைத்தான் வணங்கி கொண்டிருந்தார்களே தவிர, அதை வணங்கி அதை போலவே இவர்களும் மாறி போனார்கள். இப்பொழுது தேசத்துல ஆண்டவர் ஒரு பெரிய ஆக்கினை தீர்ப்பை கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாரியத்தை பார்த்துட்டு அடுத்த போர்ஷன்ல போலாம். அங்க தெளிவா வாஸ்தவம். ஏன் இப்படி இருக்கிறாங்க? ராஜாக்கள் இல்ல, நீதிபதிகள் இல்ல, சமாரியாவின் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, ஆசாரியர்கள் எப்படி இருக்கிறாங்க, ஏன் இப்படி நடக்குது? ஒரே வார்த்தை, அவங்களுக்கு தெய்வ பயம் இல்லை. என்ன இல்ல? தெய்வ பயம். கவனிங்க, வேதத்தின் அடிப்படையில நமக்கு நீதிமொழிகள் புத்தகத்தில் நிறைய கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பதை குறித்து இருக்கிறது. நமக்கு ரிலேட்டடா இருக்கிற 2-3 வசனங்களை சொல்றேன், வாசிங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தெரிந்த வசனம் தான். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் விருத்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறார் மனுஷன் தீமையை விட்டு விலகுவார்கள். மனுஷன் தீமையை விட்டு விலகுவான். 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். சரி, இப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது ஓல்ட் டெஸ்டமென்ட்ல. அதுல பிரதானமா நம்ம பார்க்கும்போது தீமையை வெறுப்பதல், தீமையை விட்டு விலகுவது. ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது லூக்கா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியம் ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. என்ன? ஆக்கினை தீர்ப்பு வரும் என்கிற காரியம், ஒரு நித்தியமான மரணம் உனக்கு நேரிடப் போகிறது என்பதை குறித்த காரியம். அதுவும் ஒரு தெய்வ பயத்தை முன்னிட்டு தான் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28-29 வசனத்துல தேவனுடைய சபைக்குள்ள மீட்கப்பட்ட கூட்டத்துக்கு எழுதும் போது அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகி நாம் பயத்தோடும் பக்தியோடும் அவருடைய கிருபையை பற்றி கொண்டு நாம் ஆராதனை செய்ய கடவோம் என்று எழுதியிருக்கிறது. ஐயா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லும் போது ரட்சிக்கப்படாதவர்கள் தங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நித்தியமான ஆக்கினை தீர்ப்பு வந்துடக்கூடாது, ஒரு நரகத்துக்குள்ளே நான் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்கிற அடிப்படையில் அவன் கர்த்தருக்கு பயப்பட வேண்டியது அவசியம். ஆனால் தேவ சபைக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிற அசைவில்லாத ராஜ்யத்தை குறித்தும் அவர் பயப்படத்தக்கவர், அவர் ஆராதனைக்குரியவர், அவர் என்னுடைய வாழ்வின் எல்லாமா இருக்கிறார் என்கிற புரிந்து கொள்வதோடு நம்முடைய வாழ்வை அவருக்கு தர்த்தம் செய்வது, வாழ்வதில் அவருக்கு பயப்படுகிற பயம் காணப்பட வேண்டும். அவருக்கு பயப்படுகிறேன்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில துணிகரமான எண்ணம் கொண்டிருப்போமானால் அதனால் பிரயோஜனம் இல்லை. நரகத்தை நீ விசுவாசிக்கலாம், நரகத்தை குறித்து உனக்கு எச்சரிப்பு இருக்கலாம், ஆனால் அது உன் வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். அசைவில்லாத ராஜ்யத்தை குறித்த விசுவாசம் இருக்கலாம், ஆனால் அது உன் வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். நாம் நடந்து கொள்கிற நடக்கை, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை ஜனங்களுக்கு விளங்கப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறவருடைய பட்டியலை எடுத்து பாருங்கள். எல்லாரும் வாழ்ந்தது போல அவர்கள் வாழவில்லை. நோவாவை நாம் அறிந்திருக்கிறோம். நோவாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்ன?
அவர்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருந்த விதத்தின்படி நோவா வாழவில்லை. யோபை குறித்து வாசிக்கிறோம். அவன் வாழ்ந்த காலத்தில் அநேகர் வாழ்ந்தார்கள், ஆனால் அவன் அப்படி வாழவில்லை. தன்னுடைய பிள்ளைகள் இருதயத்திலே பாவம் செய்திருப்பார்களோ என்று எண்ணி பிள்ளைகளுக்காக வரிகளை செலுத்தக்கூடிய அளவுக்கு தெய்வ பயம் உள்ளவனாம் யோபு. அப்படி தெய்வ பயம் என்கிற ஒன்று ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே இருந்தால் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தங்கள் சாட்சி வாழ்க்கையினாலே மற்ற ஜனங்களுக்கு காண்பித்தார்கள், இவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். எப்படி? வெறுமனை கேட்டதினால் அல்ல, அனுபவித்ததினால் அல்ல, அதை தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றினதினால். நம்முடைய வாழ்க்கையில் தெய்வ பயம் காணப்பட வேண்டும். நம்முடைய வேலையில் நமக்கு தெய்வ பயம் இருக்க வேண்டும். தெய்வ பயம் இருக்கிறவர்கள் 10 மணிக்கு ஆபீஸ்னா 9:50க்கு அங்க இருக்கணும். ஏன்னா அங்க இருக்கிற மூத்த அதிகாரிகளுக்கு பயந்து நீ அங்க வேலை செய்யல, கர்த்தருக்கு பயந்து செய்யறோம். மற்றவர்கள் வேலை செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட தொகை வாங்குகிறார்கள் என்றால் தெய்வ பயத்தோடு இருக்கிறவர்கள் மனது அந்த மனசாட்சியின்படி கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வாழ்க்கையில சாட்சியா இருக்கணும். வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வெளிப்படாமல் நம்முடைய வாழ்வை தேவனுக்கு பிரயோஜனமாய் மாற்ற முடியாது. அடுத்த பகுதிக்குள்ள போலாம். 9ஆம் வசனத்திலிருந்து இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த வாழ்க்கை நிமித்தமாய் அவர்களுக்கு வரப்போகிற காரியங்கள் என்ன? 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ இப்போ இல்ல, போன வாரத்தில் நம்ம தியானிச்ச மாதிரி நீ கிபியாவின் காலத்திலிருந்தே பாவம் செய்தாய். நல்ல கவனிங்க, கிபியாவின் சம்பவத்தை குறித்து நான் போன வாரத்தில் நான் பேசியிருக்கிறேன். அதனால எல்லாம் டீட்டெயிலா பேசுறேன். ஒண்ணு சொல்றேன், அங்கேயும் நீதி செய்ய வேண்டும் என்பதற்காக யுத்தம் நடந்துச்சா? பென்யமீன் கோத்திரத்துக்கு விரோதமாக மற்ற எல்லா இஸ்ரவேலும் யூதாவுடைய தலைமையில என்ன செஞ்சாங்க? யுத்தம் பண்ணாங்க. 3 முறை யுத்தம் பண்ணாங்க. முதல் 2 முறையும் தோல்வியில முடிஞ்சது. 3வது முறை தான் அவர்களுக்கு ஜெயம் வந்தது. நீதிக்காக போராடினார்கள், ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே பாவம் இருந்தது. கவனிங்கள் ஐயா, ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். வேதம் சில நேரத்தில் ரொம்ப இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். நீதியான காரியங்களுக்காக யுத்தம் செய்த குறித்து 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் 19ஆம் அதிகாரத்தில் அவங்க செய்த அநியாயத்தையும் எழுதி வைக்கிறதுக்கு மறக்கல. பின்னாட்கள தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, இப்போ இல்லப்பா, உனக்கு பிரச்சனை எங்க இருந்தே இருக்குது? கிபியாவின் நாட்களில் இருந்தே இருக்கிறது. ஒரு பக்கத்தில் நீதியான காரியங்களுக்கு நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டு இன்னொரு பக்கத்தில் அநீதியான காரியங்களுக்கு துணை போவீர்களானால் கவனமாயிருங்கள். ஒரு பக்கத்தில் தேசத்தினுடைய ரட்சிப்புக்காக ஜெபித்து விட்டு இன்னொரு பக்கத்தில் தேசத்தினுடைய ரட்சிப்புக்கு தடையா இருப்பது நீங்களா இருந்தால் ஜாக்கிரதையாயிருங்கள். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஒரு பக்கத்துல தேசம் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக ஜெபம், இன்னொரு பக்கத்துல தேசம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணமே நம்ம தான். அது எந்த விதத்துல நியாயம்? அப்போ கிபியாவில் என்ன நடந்துச்சுன்னா, 19ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கு விரோதமான பாவம், 20ஆம் அதிகாரத்தில் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு யுத்தம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பாவத்தை மட்டும்தான் சொல்றாரு, எதை சொல்லல? தேவனுக்காக யுத்தம் பண்ணதை சொல்லல. அப்போ கிபியாவின் நாட்களில் இருந்தே அவர்களுக்குள்ள பாவம் இருந்துச்சு. அடுத்தது 12ஆம் வசனத்துக்கு வரும்போது அது ரொம்ப ஹைலைட், நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது. யாரா வாசிங்க 12ஆம் வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், அவரை தேட காலமாயிருக்கிறது. ஈஸி ரீடிங்ல வாசிக்கிற பாருங்க. நீ நன்மையை நட்டால் உண்மையான அன்பை அறுவடை செய்வாய், உன் நிலத்தை உழு, கர்த்தரோடு நீ அறுவடை செய்வாய், அவர் வருவார், அவர் உன் மீது நன்மையை மழை போன்று பொழிய செய்வார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் அங்க என்ன ஆலோசனை சொல்றாருன்னா, ஒண்ணு விதை விதைங்கிறார், ரெண்டாவது நல்ல அறுவடை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார்,
அடுத்தது மூணாவதா நிலத்தை பண்படுத்துங்கள் அல்லது உழுங்கள் அப்படிங்கிறார். அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இது அவரை தேடுகிற காலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது உன்னுடைய இருதயத்தை பண்படுத்துகிற காலம். இது என்ன காலம்? நான் சொல்றவங்களுக்கு புரியுதா? என்னெல்லாம் சொல்றாரு? விதை விதைங்கிறாரு, அறுப்பு அருங்கிறாரு, அடுத்தது பண்படுத்துங்கள் சொல்றாரு. சொல்லிட்டு கடைசியா வரும்போது என்ன சொல்றாருன்னா, அவரை தேடுகிற காலம் இது. அவர் வருவார். அவர் வரும்போது என்ன செய்வாராம்? ஒரு மழையை வர்ஷிக்க பண்ணுவாராம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கவனி, இங்க பாருங்க, என்ன பாருங்க. ஒரு தரிசு நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தரிசு நிலத்தை முதல்ல நல்ல விதத்துல ஏறு உழுது அதை என்ன செய்யணும்? நடுகிறதுக்கு ஏற்ற ஒரு இடமா மாற்றணும். அது டைம் எடுக்கும். ஏன்னா ஒரு முறை விவசாயம் பண்ணி அடுத்த முறை அடுத்த விவசாயம் பண்ணும்போது அந்த நிலம் அந்த விவசாயத்திற்கு ஏற்ற நிலமா இருக்காது. இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், நமக்கு புரியுற மாதிரி. நீங்க வாழை மரம் போட்டுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு தோட்டத்துல. இப்போ வாழையெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ அந்த இடத்துல நெல் போடணும். என்ன செய்யணும்? வாழைக்கான அந்த அந்த நீங்க போட்டிருக்கிற பாத்தி எல்லாம் வேற மாதிரி இருக்கும், நெல்லுக்கு போட வேண்டியது. அப்போ முதல்ல ஒரு வருஷம் அந்த வேளாண்மை வேற விதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால அதை கொத்தி சமன்படுத்தி அதை உழுது ஆயத்தம் பண்ணணும். அப்பதான் நெல் போடுறதுக்கு என்ன செய்ய முடியும்? இப்போ அது ஏற்கனவே வேளாண்மை செய்து கொண்டிருந்த ஒரு நிலத்தை குறித்து சொன்னேன். ஏற்கனவே வாழை போட்டாங்க, இப்ப நெல் போட போறோம். இங்க வசனம் சொல்லுது, நிலம் எப்படி கிடக்குது? தரிசா கிடக்குது. அப்ப தரிசா கிடக்கிறத பண்படுத்துறதுக்கு டைம் ஆகுமா? அதுக்கு எங்க போகணுமா? கர்த்தரிடத்துல போகணும். அப்ப என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் தரிசாய் கிடக்கிற இந்த இருதயத்தை, பிரிந்திருக்கிற இருதயத்தை பண்படுத்துவதற்கு முதலாவது தேவனிடத்தில் போக வேண்டும். கவனிக்கிறீங்களா? ஆண்டவரே, என்றைக்காவது உங்களுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே நான் நிறைய வசனத்தை வாசிக்கிறேன், நிறைய வசனத்தை கேட்கிறேன், இதையெல்லாம் என் வாழ்க்கையில கடைபிடிக்க முடியாதபடிக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லி என்னைக்காவது நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்களா? என்னைக்காவது உபவாசம் பண்ணிருக்கீங்களா? அதுக்கான ஆலோசனைகளை ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டிருக்கீங்களா? அப்படி கேட்கணும்னு வேதம் சொல்லுது. அவரிடத்துல போய் கேட்கணுமா? அப்போ முதல்ல நம்முடைய இருதயம் பண்படுத்தப்பட வேண்டும். அப்படி பண்படுத்தப்பட்ட பிறகு விதைக்கிற விதை முளைக்கிறதுக்கு அவர் மழையை தருவார். யார் மழையை தருவார்? அப்போ இந்த இடத்துல என்ன நம்ம கவனிக்க வேண்டியிருக்குன்னா, மழை பொழிகிற வரைக்கும், முன்மாறி பெய்கிற வரைக்கும் தேவ ஜனங்கள் தங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துகிறதிலும் விதையை விதைக்கிறதிலையும் கவனமாக இருக்க வேண்டும். மழையை யார் தான் கொடுப்பா? ஏன் இதை சொல்றார் தெரியுமா? இவன் மழைக்கு பாகார நம்பிட்டு இருந்தான். மழைக்கு யார நம்பிட்டு இருக்கிறான்? பாகார நம்பிட்டு இருக்கிறான். அவர் சொல்றார், இல்ல இல்ல, யார்தான் வர்ஷிக்க பண்ணுவான்? கர்த்தர். அப்போ முன்மாறி மழை சபைக்குள்ளே உன் இருதயத்துக்குள்ளே ஊற்றப்படுவதற்கு முன்பதாக உன் இருதயத்தை பக்குவப்படுத்து, அதை உழுது இதே வேத வசனத்தை விதைத்து வை. அவர் வருவார். வந்து அந்த முன்மாறி உன் வாழ்க்கையில பொழிஞ்சாருன்னா அப்போ அந்த விதை என்ன செய்யும்? வளரும். வளர்ந்தா விதைக்கலாம். விதைச்சிருந்தா என்ன செய்யலாம்? நம்ம அறுக்கலாம். விதைச்சிருந்தா என்ன செய்யலாம்? அப்போ அன்றைக்கு 10 கோத்திரங்கள் அடங்கிய இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மொத்த வாழ்க்கையையும் ஆண்டவர் திருப்ப விரும்புகிறார். நல்ல கவனிங்க. அநேக நேரத்தில் தீர்க்கதரிசிகள் ஒரு நியாய தீர்ப்பை சொல்லுகிற வேலையை மட்டும் செய்யல. அவங்க தேவன் பட்சமாய் ஜனங்களை திருப்புவதற்கான வேலைகளை செஞ்சாங்க. அவங்க சொல்றாங்க, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, உன் இருதயம் பிரிஞ்சிருக்குது, நீ பெத்தாமையில பலிகளை செலுத்திட்டு இருக்கிற, எல்லாம் கெட்டு போயிருக்குது, பரவாயில்ல, இப்பொழுதும் உன் இருதயத்தை உழுது பண்படுத்தி வேத வசனத்தினால் நிரப்பிக் கொண்டே இரு. அவர் வருவார், முன்மாரியை பொய்ய செய்வார், உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும், அன்பு உன் இருதயத்திலிருந்து வெளிப்பட ஆரம்பிச்சோம், கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவார் சொன்னார். ஆனா இந்த வார்த்தையை அவங்க கேட்கவே இல்லை. கவனிங்க, ஏன் கேட்கவே இல்லைன்னு சொல்றது தெரியுமா? இதே மாதிரியான ஓமைய 2 கோத்திரம் இருக்கிற
அந்த ஜனங்களுக்கும் எரேமியா தீர்க்கதரிசி பயன்படுத்துகிறான். எரேமியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். நல்ல கவனிங்க, உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். யூதா மனுஷரே, அப்ப நல்ல கவனிங்க, இஸ்ரவேலுடைய 10 கோத்திரங்களுக்கும் ஒரே செய்தி தான். இன்னொரு பக்கத்துல இருக்கிற 2 கோத்திரத்துக்கும் ஒரே செய்தி தான். 2 பேருடைய இருதயமும் எப்படிதான் இருக்குதான்? ஆமா. நம்முடைய பழைய பரிசுத்தவான்கள் ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்க. என்ன பாட்டு தெரியுமா? தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோர் நீர் முன் வருவி. தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோர் நீர் முன் வருவி. பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அழித்திட அன்பினால் எழுந்து செல்வி. பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அழித்திட அன்பினால் எழுந்து செல்வி. திறவுண்ட வாசல் அடைபடும் நோன்புண்ட மனதாய் உன் செல்வோயா. நாட்கள் கொடியதாய் நாட்கள் கொடியதாய் மாறிடுதே. இங்க தரிசு நிலங்கள் என்பது இயேசுவை அறியாத ஜனங்களை குறித்து பேசுகிறது. இந்த பாட்டுல தரிசு நிலங்கள்னா யாரு? இயேசுவை அறியாத ஜனங்கள். ஆனா வேதத்துல தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் 2 இடத்துல எழுதி வச்சிருக்கிற தரிசு நிலங்கள் யாரை குறிக்கிறது? யோசிச்சு பாருங்களேன். தரிசு நிலங்களுக்கு போய் அங்கே பண்படுத்த வேண்டிய, விதைக்க வேண்டிய வேலையை செய்ய உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். உங்களுடைய இருதயமே தரிசு நிலமாயிருந்தால் எப்படி? நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறார்? தேசத்துல தரிசு நிலங்கள் நிறைய இருக்குது. அதனால ஒரு தரிசனத்தோடு வாங்க, விதைய விதைங்க, அவருடைய வாழ்க்கையை மாறட்டும் அப்படின்னு சொல்லி சபை அழைப்பு கொடுக்க வேண்டியது. இப்ப சபையே இங்கதான், சபையுடைய இருதயமே இப்படிதான் இருக்கு. பக்கத்துல கை பிடிச்சு உங்களை தான் சொல்றாங்க. சிலர்லாம் வாங்கி தரணும் உண்மையை சொல்லலை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமா, நான் தரிசனமா தான் இருக்கேன், இப்ப என்ன பண்ணணும்? ஏன்னா அது பிரிஞ்சிருக்கிறதுனால அது என்ன செய்யாது, ஒன்றும் வேலை செய்யாது. நான் சொல்றது புரியுதா? தரிசு நிலங்களை பண்படுத்துவதற்கு கர்த்தர் உன்னை அழைத்திருக்க, உன் இருதயமே தரிசாய் கிடந்தால் என்ன செய்ய முடியும்? உலகத்திற்கு வெளிச்சமாய் இஸ்ரவேலை கர்த்தர் வைத்திருக்க, நீயோ இருட்டிலே இருந்தால் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து முன்மாறிய பெய்கிற வரைக்கும் உன் இருதயத்தை பார்த்து, அந்த கடினப்பட்டிருக்கிற இருதயத்தை, அந்த வழி போகிற இருதயத்தை, பாவத்தின் மஞ்சளினால அகப்பட்டிருக்கிற அந்த இருதயத்தை நீ என்ன செய்ய? உழுது பண்படுத்து. அதுக்குள்ள வேத வசனங்களை போட்டுக்கிட்டே இரு. நான் வருவேன், நான் முன்மாறிய பெய்ய செய்வேன், வசனம் முளைக்க ஆரம்பிக்கும், திரும்பவும் தேசத்துல அறுவடை ஆரம்பிச்சோம். அப்படி அறுவடை வரும்போது ஆண்டவர் எதற்காக இந்த அறுவடையை கொடுத்திருக்கிறார் என்று அறிந்து, முதல் வசனத்தில் சொன்ன மாதிரி பலனற்ற திராட்சை செடியை போல இருந்து விடாதே. உனக்காகவே நீ செலவழித்து விடாதே, உனக்கென்றே வாழ்ந்து விடாதே, ஆசை இச்சைகளுக்காகவே வாழ்ந்து விடாதே, தேவனற்ற வழிகளிலே உன்னுடைய பொருளாதாரத்தை செலவு பண்ணி விடாதே. நான் வந்து முன்மாரியை வர்ஷிக்க பண்ணி திரும்பவும் உன்னை ஆசீர்வதிக்கிற விரும்புகிறேன்னு சொல்றாரு. புரியுதா? புரியுதா? கடந்த காலத்துல உங்கள் வாழ்க்கையில சரியான ஒரு ஃபைனான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாமல் இருக்குமானா நீங்க ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தைகளின் படி உங்கள் இருதயத்தை பண்படுத்துவதற்கு திறந்து கொடுங்க. வேத வசனம் விதைக்கப்படட்டும். ஆவியானவர் வருவார்,
அவருடைய மழை ஊற்றப்படும் போது அந்த வசனம் மாத்திரம் உங்கள் இருதயத்துக்குள்ள மாத்திரம் இல்ல, உங்கள் வாழ்க்கையும் செழிக்கப்படும். அப்படி செழிக்கப்படும் போது அந்த ஃபைனான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷனை இந்த இஸ்ரவேலுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்திலிருந்து அப்படியே கடைபிடிங்க. உங்க வாழ்க்கை மாறும். உங்க வாழ்க்கை கனி உள்ளதா மாறும். அது ஃபெர்டைல் வைனா மாறிடும். அது எம்டி வைனா இருக்காது. அல்லேலூயா. புரியுதா? ஆனா காத்திருக்கணும். இதை தெரிசனம் பண்படுத்தணும். ஒரு ஊழியர் எப்படி எழுதியிருக்கிறார்? இப்போ நிலத்துக்கு வாய் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? விழும்போது வெரி குட், என்ன விழுந்துட்டு போ அப்படின்னு சொல்லுமா? என்ன சொல்லும்? அழும், கதறும். இப்ப இந்த தரிசு நிலமா இருக்கிற இந்த இருதயம் உழுதுன்னா என்ன பண்ணணும்? நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்பெல்லாம் எளிய கிறிஸ்தவம் வந்துருச்சு. நீ எதுவுமே செய்ய வேண்டாம், எல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம், பணத்தை மட்டும் எனக்கு அனுப்பிடுவோம், நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், இயேசு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. இயேசுவே எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாருன்னா உனக்கு என்னையா வேலைங்க? அதை யாரும் கேட்கறதுல பாருங்க. விசில் அடிக்கலாம், இயேசு செஞ்சுட்டார். அதுல இருக்கிற ஒருத்தனுக்காவது சொல்லணும் வந்து, ஆமா இயேசு தான் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாருன்னா உனக்கு என்ன வேலைன்னு கேட்டுக்கலாம். நம்ம போய்ங்கிறது போய் கேட்க முடியாது இல்லையா? ஒண்ணு நானே செய்யறேங்கிறான், இல்லைன்னா அவர் செஞ்சுட்டாருங்கிறான். நம்ம செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உண்மையான கொள்ளைக்காரன் யார்? இப்ப ஆண்டவர் ஆசாரியர்களை மட்டும் பிடிச்சா கேட்கிறாரு. அவர் எல்லாரும் உச்சி முடியையும் பிடிச்சா ஆக்குறார். என்னெல்லாம் பிடிச்சாருன்னா இருக்கிறதே 2 3 எண்ணி வச்சிருக்கிறதுனால பரவாயில்ல. எண்ணி வைக்கிறதுனா அப்படிதான் நினைக்கிறேன். எண்ணி 1 2 3. கர்த்தர் நல்லவர். நல்ல கவனிங்க. இந்த கால நேரத்துல ஆண்டவருடைய எதிர்பார்க்கிற அந்த காரியத்துக்கு உங்களை விட்டு கொடுங்க. தேவன் எதிர்பார்க்கிற வாழ்வு வேறு விதமாக இருக்கிறது. மனுஷர்கள் போதிக்கிற வார்த்தை வேற மாதிரி இருக்குது. வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டு சரியான பாதைக்கு திரும்புங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா 13 இருந்து 15 வரைக்கும் இப்படி எழுதியிருக்கு. நீ தீமையை நட்டாய், நீ துன்பத்தை அறுவடை செய்தாய், நீ உன் பொய்களின் கனியை உண்டாய். ஏனென்றால் நீ உன் அதிகாரத்தையும் உன் வீரர்களையும் நம்பியிருந்தாய். எனவே உனது படைகள் யுத்தத்தின் பேரொலியை கேட்கும், உனது எல்லா அரண்களும் அழிக்கப்படும். இது பெத்தார்பேலை சல்மான் அழித்தது போல இருக்கும். அப்போர் காலத்தில் தாய்மார்கள் தம் குழந்தைகளோடு கொல்லப்பட்டார்கள். உனக்கு அது பெத்தேலில் ஏற்படும். ஏனென்றால் நீ ஏராளமான பாவங்களை செய்தாய். அந்த நாள் தொடங்கும் போது இஸ்ரவேலின் அரசன் முழுமையாக அழிக்கப்படும். கிறிஸ்துவுக்கு முன் 722 வருஷத்துல அந்த இஸ்ரவேலின் அரசன் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டார். ஒருவேளை இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சல்மான் அசீரியாவின் ராஜாவாகிய சல்மானசன சொல்லுதான் அப்படின்னு எனக்கு தெரியல. எப்படியா இருந்தாலும் ஆண்டுடைய வார்த்தை இஸ்ரவேலில் நிறைவேறி அது ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாருமே காது கொடுத்தே கேட்கல. 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை என்ன செய்யறேன்? காது கொடுத்தே கேட்கல. தேவன் பட்சமாய் தேடுவதற்கு அவர்கள் ஆயத்தமா இல்லை. தங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு ஆயத்தமா இல்லை. இந்த காலை நேரத்தில் அதே கர்த்தருடைய வசனத்தை ஆண்டவர் நமக்கும் அனுப்பியிருக்கிறாரு. இதுவரைக்கும் நீங்க பலனற்ற செடியாக இருக்கலாம், இனியும் நீங்க அப்படி இருக்க வேண்டாம். உங்க இருதயத்தை பண்படுத்துங்க. அதுல வசனங்களை போட்டுட்டே இருங்க. அந்த பண்படுத்தப்பட்ட இருதயத்துக்குள்ள போடப்படுகிற வசனத்துக்கு முளைப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய அருள் மாறியை ஊற்றுவார். உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை மாத்திரம் இல்லை, உங்களை சார்ந்திருக்கிற வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நீங்கள் தேசத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அதுவே உங்களை குறித்த தேவனுடைய சித்தம்.